ஹலோ கைஸ், கௌதம் ஹியர். ஸோ ஆக்சுவலி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ மார்னிங் வந்து ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ ஜோஹோவில் வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க, அது சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அப்படிங்கிற ஒரு ரோலுக்கு. ஸோ அந்த வீடியோவோட கண்டினியூ வீடியோ தான். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த ரோலுக்கு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் சாஃப்ட்வேர் டெவலப்பர் அப்படிங்கிற ஒரு ரோலுக்கு வந்து ஸோ என்ன மாதிரி இன்டர்வியூ ப்ராசஸ் இருக்கும், ஸோ எத்தனை ரவுண்ட்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலான வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ மோஸ்ட் ஆஃப் தி பீப்பிள்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இதோட ரோட் மேப்பாக இருக்கட்டும், இல்லை வந்து என்னென்ன நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வீடியோஸ் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் வந்து இந்த வீடியோ வந்து மேக்கே பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒரு கிளியர் கட்டான ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ மொத்த ஜோவில் எத்தனை ரவுண்ட்ஸ் இருக்குது இந்த ரோலுக்கு மட்டும், ஸோ என்னென்ன மாதிரி ரவுண்ட்ஸ் கேட்பாங்க, ஸோ அதை எப்படி ஈஸியாக கிராக் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஐடியாஸ் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அப்போ தான் கிடைக்கும். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தென் அதுக்கு முன்னாடி நான் வந்து 1-to-1 மென்டர்ஷிப் கொடுத்துட்ருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருந்தாலும் நீங்கள் எந்த மாதிரி உங்கள் ரெஸ்யூம்ஸ் மேக் பண்ணுறது, அதுக்கப்புறம் எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறது, ஸோ எந்த மாதிரி வந்து வாக் இன்டர்வியூஸ் போய் அட்டன் பண்ணுறது, இல்லை ஜோஹோலையும் இந்த ரோலுக்கு எப்படி நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது, எப்படி வந்து அட்டன் பண்ணுற மாதிரி டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அப்படி இருந்தால் நீங்கள் ஒன்றும் வெரி பண்ணிக்க தேவையில்ல. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 சால்ஸ் இன்றைக்கே புக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இருக்க டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த 1-to-1 சால்ஸில் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக உங்களோட கம்யூனிகேட் பண்ணும்போது நீங்கள் உங்களுக்கு இருக்க டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தென் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஜோவில் ஸோ டோட்டலாக அரௌண்ட் ஒரு 5 ரவுண்ட்ஸ் இருக்கும். ஸோ 5 to 7 5 ரவுண்ட்ஸ் வந்து ஸோ இந்த போர்ட்டலில் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து ஸோ இப்போ யூஸ்வலியாகவே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 7 ரவுண்ட்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய பேர்கிட்ட கேள்விப்பட்டிருக்கேன். தென் அந்த இன்டர்வியூ ப்ராசஸில் மொத்தம் எத்தனை ரவுண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 5 ரவுண்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த 5 ரவுண்ட்ஸில் என்ன மாதிரி ரவுண்ட்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரிட்டன் டெஸ்ட் இருக்கும். ஸோ ரிட்டன் டெஸ்ட் ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ரிட்டன் டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தென் இன்கேஸ் இதில் வந்து ஜோஹோவில் இன்டர்வியூ அட்டன் பண்ண பீப்புள்ஸ்க்கு இதை பற்றி தெரிஞ்சிருக்கும். ஸோ அட்டன் பண்ணாத பீப்புள்ஸ்க்கு தான் வந்து இந்த வீடியோ வந்து மேக்கே பண்ணுறேன். இன்கேஸ் நீங்கள் அட்டன் பண்ண பீப்புள் தான் இருந்தீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ எத்தனை ரவுண்ட்ஸ் இருக்கும், ஸோ எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், உங்களோட இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும், ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். தென் வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ரவுண்டே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஸோ ரிட்டன் டெஸ்ட் கண்டிப்பாக இருக்கும் இன்கேஸ் ஃப்ரெஷராக இருந்தீங்க அப்படின்னா. தென் செகண்ட் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரோக்ராமிங் ரவுண்டாக இருக்கும். ஸோ அதாவது பேசிக் லெவல் ப்ரோக்ராமிங் ரவுண்ட்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தென் தேர்ட் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்வான்ஸ் ப்ரோக்ராமிங் ரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷனும் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பேசிக் ப்ரோக்ராமிங் ரவுண்டு முடிச்சதுக்கப்புறம் தான் அட்வான்ஸ் ப்ரோக்ராமிங் ரவுண்டு இருக்கும். தென் அதுக்கப்புறம் டெக்னிக்கல் ஹெச்ஆர் இருக்கும். தென் அதுக்கப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஹெச்ஆர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து மென்ஷனும் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 5 ரவுண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லா ரவுண்ட்ஸுமே உங்களுக்கு நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்காது. ஸோ எப்படி நடக்கும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்கள் போர்ட்ஃபோலியோ ஷார்ட் லிஸ்ட் ஆகணும். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் போர்ட்ஃபோலியோ ஷார்ட் லிஸ்ட்டாக இருக்கட்டும், ஸோ உங்கள் ரெஸ்யூம் ஷார்ட் லிஸ்ட் ஆகணும். தென் ஷார்ட் லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிட்டன் டெஸ்ட் கனெக்ட் பண்ணுவாங்க. அந்த ரிட்டன் டெஸ்ட்டில் இன்கேஸ் நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தீங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தான் உங்களை வந்து பேசிக் ப்ரோக்ராமிங் லெவலுக்கே கால் பண்ணுவாங்க. தென் இந்த பேசிக் ப்ரோக்ராமிங் லெவலில் நீங்கள் வந்து பாஸ் பண்ணிட்டீங்க, எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் ப்ரோக்ராமிங் இதுலேயுமே நீங்கள் வந்து கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டெக்னிக்கல் ஹெச்ஆர், இந்த டெக்னிக்கல் ஹெச்ஆரில் நீங்கள் ஆல்மோஸ்ட் கிளியர் பண்ணிடுவாங்க மோஸ்ட் ஆஃப் தி பீப்பிள்ஸ். ஸோ இதுலேயுமே நீங்கள் வந்து கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜென்ரல் ரவுண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜென்ரல் ஹெச்ஆரில் வந்து உங்களை வந்து ஃபில்டர் பண்ணுறதுக்கு சான்சஸே கிடையாது. ஓகே, இப்போ ஃபஸ்ட் ரவுண்ட் ரிட்டன் டெஸ்ட்டில் என்னென்ன மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து டோட்டலாக உங்களுக்கு வந்து 90 மினிட்ஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து மென்ஷனும் பண்ணியிருக்காங்க. ஸோ 90 மினிட்ஸ் நடக்கும். இதில் வந்து நெகட்டிவ் மார்க்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரவுண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 20 to 30 கொஷின்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, ஜென்ரல் ஆப்டிடியூடில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இதில் வந்து உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்ஸ் கிடையாது. ஸோ 90 மினிட்ஸ் நடக்கும், அரௌண்ட் ஒரு 1.5 hours நடக்கும். தென் அதுக்கப்புறம் இதில் 20 to 30 கொஷின்ஸ் வந்து இதில் ஜென்ரல் ஆப்டிடியூட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஃப்ரம் ஜென்ரல் ஆப்டிடியூட் அண்ட் ப்ரோக்ராமிங் ஆப்டிடியூட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாகவே உங்களுக்கு வந்து ஒரு 20 to 30 கொஷின்ஸ் மட்டும் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தென் வேறு என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலி the general aptitude questions covered around 30 to 50% will the remaining questions from the C programming languages அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து அரௌண்ட் ஒரு 50% வந்து ஜென்ரல் ஆப்டிடியூட்லேயே கவர் பண்ணிடுவாங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சி ப்ரோக்ராமிங்கில் பேலன்ஸ் பர்சன்டேஜஸ் வந்து கண்டிப்பாக அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இதில் வேறு என்னென்ன செக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ ஜென்ரல் ஆப்டிடியூடில் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக மீடியம் லெவலில் தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். டிஃபிகல்ட்டி வந்து மீடியம் லெவலில் தான் இருக்கும். 10 to 20 கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. தென் சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூடில் உங்களுக்கு வந்து டிஃபிகல்ட்டி லெவல் கண்டிப்பாக ஹையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே வந்து 10 to 25 கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தென் இந்த ஜென்ரல் ஆப்டிடியூடில் என்னென்ன மாதிரி டாபிக்ஸ்லாம் நீங்கள் கவர் பண்ணால் ஈஸியாக இதை கிராக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ டைம், ஒர்க், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ், பர்சன்டேஜ், ரேஷியோஸ் அண்ட் ப்ரொபோர்ஷன்ஸ், ஆவரேஜ், இந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் நீங்கள் வந்து கவர் பண்ணால் ஸோ இந்த டாபிக்ஸில் இருந்து தான் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ரவுண்டுக்கு ஆப்டிடியூட் ஜென்ரல் ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸே வரும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ வந்து சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ இந்த மொத்தம் 2 செக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று ஜென்ரல் ஆப்டிடியூட், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் என்னென்ன டாபிக்ஸ்லாம் நீங்கள் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சி ப்ரோக்ராமிங்கில் ஸோ நெஸ்டட் லூப்ஸ்,
மீன் ரெக்ரெஷன்ஸ், ஃப்ளோ சார்ட்ஸ், பாயிண்டர்ஸ் இந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் நீங்கள் கவர் பண்ணால் ஸோ ஈஸியாக இந்த இன்டர்வியூ கிராக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சது. தென் ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேசிக் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இந்த பேசிக் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா செகண்ட் ரவுண்டில் ஒரு ஃபேஸ் டு ஃபேஸ் ரவுண்டாக தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து டேரெக்டாக வீடியோ கால்லையோ அதெல்லாம் வந்து பண்ண மாட்டாங்க. ஸோ ஃபேஸ் டு ஃபேஸாக மட்டும் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து என்ன மாதிரி கொஷின்ஸ்லாம் ப்ரோக்ராமிங்கில் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஃபஸ்ட்டு கேட்பாங்கன்னா, ஸோ நீங்கள் என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் ஸோ ஃபுல் ஃப்ளஜராக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. ஸோ நீங்கள் சொல்கிற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் மட்டும்தான் அவங்க வந்து உங்களுக்கு கொஷினே ரைஸ் பண்ணுவாங்க. லைக் C++, ஜாவா, எக்ஸெட்ரா அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் இந்த ரவுண்டில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல அண்டர்ஸ்டாண்டிங், ப்ரோக்ராமிங் பற்றி நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். ஸோ என்ன மாதிரி டாபிக்ஸில் இதில் நீங்கள் கவர் பண்ணால் ஈஸியாக கிராக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, லூப்ஸ், ரெக்ரெஷன்ஸ் அண்டு நாலேஜ் ஆஃப் பேசிக் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸோட பேசிக்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, வேறு என்ன ரவுண்ட்ஸ் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, செகண்ட் ரவுண்ட் பேசிக் இன்டர்வியூ வந்து முடிஞ்சது. தென் அதுக்கப்புறம் அட்வான்ஸ் ப்ரோக்ராமிங்கில் உங்களுக்கு வந்து என்னென்ன மாதிரி அட்வான்ஸ் ப்ரோக்ராமிங்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அட்வான்ஸ் ப்ரோக்ராமிங்கில் ஸோ உங்களோட டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்கரிதம்ஸ் வந்து கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து ஸோ பேசிக் லெவல்லேயே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்கரிதம் வந்து டிஎஸ்ஏ வந்து கண்டிப்பாக செக் பண்ணுவாங்க. அப்போ அட்வான்ஸ்லேயும் வந்து கண்டிப்பாக செக் பண்ணுவாங்க. ஸோ அதனால் டிஎஸ்ஏ வந்து ஒரு மெயினான டாபிக்ஸாக வச்சு அதை நீங்கள் வந்து கவர் பண்ணிக்கோங்க. தென் இந்த அட்வான்ஸ் ப்ரோக்ராமிங் ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் நடக்கணும், அரௌண்ட் ஒரு 90 மினிட்ஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதில் வந்து டிசைன் ரவுண்டும் ஒன்று இருக்குது. ஸோ இந்த அட்வான்ஸ் ப்ரோக்ராமிங் ரவுண்ட்லேயே உங்களை வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், ரயில்வே ரிசர்வேஷன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமாக இருக்கட்டும், இல்லை எம்ப்ளாய் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமாக இருக்கட்டும், இல்லை ஸ்னேக் அண்ட் லேடர்ஸ் கேம், இந்த மாதிரி கேம்ஸ்லாம் வந்து கிரியேட்டே பண்ண சொல்லுவாங்க லோ லெவலில். ஸோ அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 90 மினிட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த ப்ராப்ளத்தை ஷார்ட் அவுட் பண்ண சொல்லுவாங்க. இல்லை புதுசாக எப்படி கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு ஆர்கிடெக்சர் நீங்கள் வந்து டிசைன் பண்ணி கொடுக்கவும் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ப்ரிப்பேரும் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு அப்ளிகேஷன் வந்து எப்படி டிசைன் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அதோட ஆர்கிடெக்டர் ரிவ்யூனா என்ன, ஸோ அதை வந்து எப்படி டிசைன் பண்ணுறது, எண்ட் டு எண்ட் ப்ராசஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டால் மட்டும்தான் ஸோ இந்த அட்வான்ஸ் ப்ரோக்ராமிங் இந்த ப்ரோக்ராமிங் ரவுண்ட் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஈஸியாக கிராக் பண்ண முடியும். தென் வேறு என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க, டெக்னிக்கல் ஹெச்ஆர். ஓகே, இப்போ டெக்னிக்கல் ஹெச்ஆர் அட்வான்ஸ் ப்ரோக்ராமிங் ரவுண்ட் முடிஞ்சது. டெக்னிக்கல் ஹெச்ஆரில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து என்னென்ன கேட்பாங்க அப்படின்னா, இது வந்து டெக்னிக்கல் ஹெச்ஆரில் வந்து ஸோ உங்களோட பர்ஃபார்மன்ஸை பற்றி தான், பர்ஃபார்மன்ஸை வச்சு தான் வந்து உங்களுக்கு கொஷினே கேட்பாங்க. இதில் வந்து கண்டிப்பாக டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க, டிஎஸ்ஏ கேட்பாங்க. அப்ரோச் த கிவன் சினாரியோ, ஸோ அவங்க வந்து ஒரு சினாரியோ கொடுத்துருவாங்க. அந்த சினாரியோ பற்றி நீங்கள் அதை எப்படி டிரைவ் பண்ணுறீங்க, எப்படி சொல்யூஷன் கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. தென் டேட்டா பேஸ் கான்செப்ட்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து மென்ஷனும் பண்ணியிருக்காங்க. தென் சம் லாஜிக்கல் பசில்ஸ் அப்படி ஸோ சம் லாஜிக்கல் பசில்ஸ் இருக்கும். ஸோ அந்த பசில்ஸுமே வந்து கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க டெக்னிக்கல் ஹெச்ஆரில். ஸோ இந்த டெக்னிக்கல் ஹெச்ஆர்லாம் வந்து எப்போ நடக்கும் அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஜென்ரல் ஆப்டிடியூடாக இருக்கட்டும், இல்லை வந்து பேசிக் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக இருக்கட்டும், அட்வான்ஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக இருக்கட்டும், ஸோ இதெல்லாமே கவர் பண்ணிங்க அப்படி இதை பாஸ் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு டெக்னிக்கல் ஹெச்ஆரே கண்டிப்பாக கண்டக்ட் பண்ணுவாங்க. தென் டெக்னிக்கல் ஹெச்ஆரும் நீங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டீங்க, இதில் எலிஜிபிளாக இருக்கீங்க, அடுத்த ரவுண்டுக்கு மூவ் ஆக போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஜென்ரல் ஹெச்ஆர் இருக்கும். இந்த ஜென்ரல் ஹெச்ஆரில் என்னென்ன மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லி டாக் தான் வந்து உங்ககிட்ட கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ யுவர் ஃபேமிலி பேக்ரவுண்ட், யுவர் ஹாபீஸ், த ரீசன் யூ சூஸ் த ஜோஹோ, ஃபைனலி ஒரு லொக்கேஷன் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தென் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் ஹெச்ஆரில் ஸோ உங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட், உங்களோட ஹாபீஸ், உங்களுக்கு என்ன ஹாபீஸ் இருக்குது, ஸோ ஜோஹோ வந்து நீங்கள் எதுக்காக சூஸ் பண்ணீங்க, ஸோ உங்களோட ப்ரிஃபர்டு லொக்கேஷன் என்ன அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் தான் அவங்க வந்து கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஜென்ரல் ஹெச்ஆர் ரவுண்டில் ஸோ இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து ஹெச்ஆர் கிட்ட கொஸ்டின்ஸ்லாம் கேட்கலாம். ஸோ அந்த கம்பெனியோட ஃபர்தர் ப்ராசஸ்லாம் என்ன அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து இந்த 4th ரவுண்ட் வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து ஒரு டஃபஸ்டான ரவுண்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஜென்ரல் ஹெச்ஆர் வந்து காமனான ரவுண்ட் தான். இதில் வந்து ஃபில்டரே கிடையாது. தென் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கவர் பண்ண வேண்டியது என்னென்ன ரவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரிட்டன் டெஸ்ட் கண்டிப்பாக ஆப்டிடியூட் நீங்கள் வந்து கவர் பண்ணணும். இதுதான் வந்து அவங்களுக்கு வந்து பேஸே. ஸோ இதை கிளியர் பண்ணிங்கன்னா தான் அடுத்தடுத்த ரவுண்ட்ஸ் இருக்கும். ஸோ பேசிக் ப்ரோக்ராமிங்லாம் அந்தளவுக்கு பெருசாக தேவையில்லை. இருந்தாலும் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட உங்களுக்கு வந்து ஒரு பேசிக் நாலேஜாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தென் வேறு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அட்வான்ஸ் ப்ரோக்ராமிங் இதுதான் வந்து மெயின். அட்வான்ஸ் ப்ரோக்ராமிங் அண்ட் டெக்னிக்கல் ஹெச்ஆர் தான் மெயின். ஸோ இது ரெண்டுமே வந்து நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணி மூவ் பண்ணிங்கன்னா ஈஸியாக கிராக் பண்ணிடலாம். ஃபைனாக நீங்கள் வந்து ஜென்ரல் ஹெச்ஆருக்கு வந்து இது கண்டிப்பாக தேவையில்லை. ஸோ இந்த இன்டர்வியூ ப்ராசஸ் வந்து பேசிக்காக வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ ஆனால் வந்து இப்போது கரண்ட்டாக வந்து 5 to 7 ரவுண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கேள்விப்பட்டேன். ஸோ ஆக்சுவலி இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். தென் இதே மீறி உங்களுக்கு வந்து டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் கண்டிப்பாக இருக்கும். அப்படி ஏதாவது இருந்தால் நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணிக்க தேவையில்லை. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 சார்ஜ் இன்றைக்கே புக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இருக்க டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இல்லை இந்த இந்த வாக்கின் ட்ரைவாக இருக்கட்டும், இல்லை இந்த ஜோஹோவோட இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனாக இருக்கட்டும், இதை வந்து எப்படி அட்டன் பண்ணுறாங்க மாதிரி. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக 1-to-1 சார்ஜை கண்டிப்பாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தென் அதுக்கு முன்னாடி இந்த ஜாப் அப்ளை பண்ணலன்னா நீங்கள் வந்து எவ்வளோ சீக்கிரமாக அப்ளை பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக நான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் நம்ம சேனலில்
இருக்குது, போய் பாருங்கள். அதை வந்து நீங்கள் வந்து அப்ளையும் பண்ணிக்கோங்க. ஸோ ரெஸ்யூம்ஸுமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி உங்கள் ரெஸ்யூம்ஸை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தென் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ கைஸ்.